மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்த பாஜக நிர்வாகியின் சகோதரர் இரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்து பாஜக நிர்வாகியின் சகோதரரை கண்டந்துண்டமாக வெட்டிய கொடூர கும்பல். முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி கையில் கத்தியுடன் பாய்ந்து வந்தவர்கள் யார்? கொடூர கொலைக்கான பின்னணி என்ன? கொலையாளிகள் சிக்கினார்களா? வீட்டில் இருந்த இளைஞர் ஒருத்தரை முகமூடி அணிஞ்சிருந்த மர்ம கும்பல் வெட்டி கொன்னுட்டாங்கன்னு இரவு நேரத்துல போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. உடனே கொலை நடந்த சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள முருகேசன் நகருக்கு போலீஸ் வேகமா போயிருக்காங்க. அங்க வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த விஜயகுமார போலீஸும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சேர்ந்து மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்கு சிகிச்சை பலனளிக்காம விஜயகுமார் உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் விஜயகுமாரை வெட்டினது யாரு, என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். அந்த விசாரணையில ஏகப்பட்ட திடுக்கிடும் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. சென்னை வில்லிவாக்கம் ஐசிஎஃப் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயசான விஜயகுமார். இவரோட மனைவி ரேவதி. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜயகுமாருக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லயே கணவன் மனைவி கிடையில விரிசல் விழுந்திருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் ஒத்து போகாம பிரிஞ்சிட்டாங்க. முருகேசன் நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு விஜயகுமார். வில்லிவாக்கம் ஐசிஎஃப்ல தள்ளுவண்டியில சிக்கன் பீஃப் பக்கோடா கடையை வச்சு பிழைப்பு நடத்தி வந்த விஜயகுமாருக்கு நட்பு வட்டாரம் அதிகம்னு சொல்லப்படுது. விஜயகுமாரோட அண்ணன் மருதபாண்டி பாஜக நிர்வாகி. தன்னோட அண்ணன் கட்சியில இருக்கிறத வச்சு விஜயகுமார் கெத்து காட்டிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. சாயங்காலம் கடையை போட்டா நைட்டு 11 மணிக்கு மேலதான் விஜயகுமார் வியாபாரத்தை முடிப்பாரா. அப்படி வியாபாரத்தை முடிச்சதும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மது குடிக்கிறது வழக்கமா. அடிக்கடி போதை தலைக்கேறினதும் ஃப்ரெண்ட்ஸை தகாத வார்த்தைகளால கண்டமேனிக்கு பேசி இருக்காரு. அதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விஜயகுமாரோட பேசுறத நிறுத்தின நிலையில 2 தரப்புக்கும் இடையில யார் பெரிய ஆளு அப்படிங்கிற மோதல் ஏற்பட்டிருக்கு. யாரு கெத்துங்கிறதுல அடிக்கடி மோதல் ஏற்பட்டதிலிருந்து பாக்குற இடத்துல எல்லாம் முறைச்சுக்கிறது, வாய் தகராறு பண்றதுன்னு 2 கேங்கும் எதிரும் புதிருமாவே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல விஜயகுமாரோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களே அவரோட கதையை முடிக்க சரியான நேரம் பார்த்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு விஜயகுமார். வீட்டுல விஜயகுமாரை தவிர வேற யாரும் இல்ல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. யாரு என்ன ஏதுன்னு விஜயகுமார் சுதாரிக்கிறதுக்குள்ள அவரை அறிவாளால கண்ட மேனிக்கு வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த கொடூர சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொடுத்த தகவலை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அந்த நேரத்துல தான் விஜயகுமார கொலை செஞ்ச கும்பலை சேர்ந்த வினித் ராஜன், ராதாகிருஷ்ணன் 2 பேரும் போலீஸ்ல சரணடைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.